அனைவருக்கும் வணக்கம். சபையிழந்த பொன்னிலைக்க பெற்று துவக்கம். இன்று நான் என் உரையை உணர்வுகளை பத்தி போட்டு பரிமாற வந்துள்ள தலைப்பு தமிழ்நாட்டு மொழி போர் சாதித்தது என்ன? 700 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பிலிருந்து தடுமாறிய தமிழனை தமிழர்களை தட்டி எழுப்பிய தருணம் தான் மொழி போராட்டம். வேற்று மொழி தெரிந்தால்தான் மருத்துவ படிப்பை சேர முடியும் என்ற நிலைமையை மாற்றியது. ஒரு மொழி அழிந்தால் அந்த இனமே அழிந்துவிடும் என கூற்று உண்டு. இப்போராட்டம் மொழியை மட்டும் மீட்டெடுக்கவில்லை, தமிழர்களின் கலாச்சாரம், பொருளாதாரம், வாழ்வியலையும் மீட்டெடுத்தது. 75 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு படத்தில் 25 பாடல்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கே புரிந்ததை மாற்றி ஆயிரக்கணக்கான கோடிகளில் புரளும் தமிழர்களுக்கான தமிழ் திரைத்துறையை உருவாக்கியது. வைதிக மரபு கதைகளாலும் புராண புரட்டுகளாலும் புறையோடி போயிருந்த தமிழ் சமூகத்தை மீட்டெடுத்து சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, புறநானூறு, அகநானூறு என திசை திருப்பி தமிழர்களை நல்வழிப்படுத்திய தருணம் மொழி போராட்டத்தை சாரும். சிந்திய ரத்தத்தை மையாக்கி அதன் சிந்தனையில் தமிழ்நாட்டின் அரசியல் பொருளாதாரத்திற்கான வழியை காட்டியது மொழி போராட்டம். இப்போராட்டம் அடுத்த மொழிக்கு எதிரானதல்ல, தமிழ் மொழியை காப்பாற்றி உருவானது. அதனால இன்று தமிழ்நாட்டில் ஜெர்மன், ஜாப்பனீஸ், கொரியன் என அனைத்து மொழிகளும் தமிழக அரசாலேயே பயிற்றுவிக்கப்படுகின்றன. நாட்டில் நாம் இடநாட்டோட குடிமக்களாக மாற்றப்படுவதை தடுத்திருக்கிறது. பண்ணையாளர்களும் செல்வந்தர்களும் அரசியலை ஆக்கிரமித்து வந்ததை மாற்றி சாமானியனும் அரசியலுக்கு வந்த மாற்றம் மொழி போராட்டத்திற்கு பிறகுதான். பேசி பேசி ஆட்சியை பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் யாருமே பேசாத அன்னை செந்தமிழ் பேசிதான் ஆட்சிக்கு வந்தார்கள், வென்றார்கள். 3 மொழி கொள்கை எனவும் ஒன்றிய நிதியை மறுத்தும் நெருக்கடி கொடுத்தாலும் கடல் கடந்து தமிழை காக்கும் தமிழர்களை தமிழை அடக்கி ஆள முடியாது என்பது திண்ணம். அனைத்து தளங்களையும் மீட்டெடுத்து விட்டோமா என்றால் இல்லை. திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை எந்த நூலிலும் இல்லாத சாதி எனும் மதம் பிரித்தாளியும் தமிழன் மாற இனிதொரு பெரும் சேனை ஒன்று எழ வேண்டும் என்பதே எனவா. மொழி போரின் வீர குரலாய் ஒழித்த பாரதிதாசனின் பாடலுடன் என் அரை கூவலை நிறைவு செய்கிறேன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகாராசர்கள் உலகாளுத நிலையாம் எனும் நினைவா, உதவாதினி ஒரு தாமதமுடனே விழி தமிழா, கொலை வாழினை என்று டாமிகு கொடியோர் செயலறவே. பேச துடிக்கிறேன் ஆசையால், ஆனால் என் பேச்சை முடிக்கிறேன் நடுவரின் மணி ஓசையால். தமிழ் பரவட்டும்.